أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று முஅய்யிஸ் பின் ஹாரிஸ் என்ற பெயருடைய ஒரு சஹாபியை பற்றி கூறுவேன். ஹதரத் முஅய்யிஸ் பின் ஹாரிஸ் அன்சாருடைய கஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர். ஹதரத் முஅய்யிஸ் உடைய தந்தையார் பெயர் ஹாரிஸ் பின் ரிஃபா, அவரது தாயார் பெயர் அஃப்ரா பின்த் உபைத் ஆகும். ஹதரத் முஆஸ், ஹதரத் அவுஸ் ஆகியோர் இவரது சகோதரர்களாவர். இந்த மூன்று பேரும் தந்தையாருடன் சேர்த்து தாயார் பெயருடனும் சுட்டிக்காட்டப்பட்டனர். இந்த மூவரையும் பனு அஃப்ரா என்றும் கூறப்பட்டது. இப்னு இஸ்ஹாக் மட்டுமே அறிவித்துள்ள ஒரு செய்தி, முஅய்யிஸ் 70 அன்சார்களுடன் இரண்டாவது உக்பாவில் கலந்து கொண்டவர் என்பதாகும். ஹதரத் முஅய்யிஸ் உம்மே ஸீத் பின்த் கைஸ் என்பவரை திருமணம் முடித்திருந்தார். அந்த திருமணத்தின் மூலம் அவருக்கு 2 மகள்கள் பிறந்திருந்தனர். அவர்களின் பெயர்கள் ரபி பின்த் முஅய்யிஸ் மற்றும் உமைரா பின்த் முஅய்யிஸ். ஹதரத் முஅய்யிஸ் அவர்களுக்கு அவரது 2 சகோதரர்களான ஹதரத் முஆஸ் மற்றும் ஹதரத் அவுஸ் உடன் சேர்த்து பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. பத்ர் போரில் ஹதரத் முஆஸ் மற்றும் ஹதரத் அவுஃப் ஆகிய அந்த இப்னு அஃப்ரா என்று அழைக்கப்பட்ட இவர்கள் மற்றும் இவர்களது சுதந்திரம் விடப்பட்ட அடிமை அபுல் அம்ரா ஆகிய அவர்கள் அனைவருக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஒட்டகம்தான் இருந்தது. அவர்கள் அனைவரும் அதில் ஒருவர் மாற்றி ஒருவர் பயணம் செய்தனர். ஹதரத் முஅய்யிஸ் குறித்த அறிவிப்பில் இதனை முன்னர் கூறியிருக்கின்றேன். அப்போது முஅய்யிஸ் பற்றி இதனை கூறுவது இப்போது அவசியமாக இருந்ததனால் விளக்குகிறேன். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர் நடக்கும்போது கூறினார்கள், அபூஜஹலுடைய நிலைமை என்ன என்று எவர் பார்த்து வருவார் என்று கேட்டார்கள். இப்னு மஸ்ஊத் சென்று பார்த்தார்கள். அவரை அஃப்ராவுடைய 2 மகன்கள் எவ்வளவு வெட்டிவிட்டார்கள் என்றால் அவன் மரணத்தை நெருங்கிவிட்டான். ஹதரத் இப்னு மஸ்ஊத் கேட்டார்கள், நீர் அபூஜஹல் தானே? ஹதரத் அனஸ் கூறுகின்றார்கள், ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் அவனுடைய தாடியை பிடித்தார்கள். அபூஜஹல், என்னை விட பெரிய மனிதர் எவரையாவது கொன்றிருக்கிறீர்களா என்று கேட்டான், அல்லது உமது சமுதாயம் கொன்றிருக்கிறதா என்று கேட்டான். இதன் விளக்க உரையில் ஹதரத் ஸைனுல் ஆபிதீன் வலியுல்லா ஷாஹ் சாப் கூறுகின்றார்கள், இது புகாரியின் அறிவிப்பாகும். சில அறிவிப்புகளில் அஃப்ராவின் 2 மகன்களுடன் முஅய்யிஸ் மற்றும் மாஸ் இருவரும் சேர்ந்து அபூஜஹலை மரணத்துக்கு மிக அருகில் கொண்டு சென்றனர். பிறகு அப்துல்லா பின் மஸ்ஊத் அவனது தலையை உடலில் இருந்து தனியாக வெட்டி எடுத்தார்கள் என்று வருகிறது. இமாம் இப்னு ஹஜர் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள், ஹதரத் முஆஸ் பின் அம்ர், ஹதரத் முஅய்யிஸ் பின் அஃப்ரா மற்றும் ஹதரத் மாஸ் பின் அஃப்ரா ஆகியோர் அவனை தாக்கியிருக்கலாம்.
ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மசீஹ் அபுஜஹலுடைய கொலை சம்பவத்தை விளக்கும் போது கூறுகிறார்கள், மனிதன் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றான், தனக்கு இது மிகவும் பயனுள்ளது என்று நினைக்கிறான். ஆனால் அதுவே அவனது அழிவுக்கு காரணமாக அமைகின்றது. பத்ர் போரின் போது மக்கத்து நிராகரிப்பாளர்கள் வரும்பொழுது அவர்கள் தாம் முஸ்லிம்களை அழித்து விட்டதாகவே கருதினர். அபுஜஹல் கூறினான், நாம் பெருநாள் கொண்டாடுவோம், நிறைய மது அருந்துவோம், முஸ்லிம்களை அடித்தே விரட்டி விடுவோம் என்று கருதினர். ஆனால் அதே அபுஜஹலை மதினாவின் 2 சிறுவர்கள் கொன்றுவிட்டார்கள். மக்கத்து நிராகரிப்பவர்கள் மதினாவாசிகளை மிகவும் இழிவாக கருதி வந்தனர். அபுஜஹலுக்கு எத்தகைய ஒரு இழப்பை ஏற்க வாய்ப்பு ஏற்பட்டதென்றால் அவனது இறுதி விருப்பம் கூட நிறைவேறவில்லை. அரபு மக்களின் வழக்கம், ஒருவர் போரில் கொல்லப்பட்டால் தமது கழுத்தை சற்று நீளமாக இருக்குமாறு வெட்ட வேண்டும் என்று விரும்புவர். அதன் மூலம் தாம் ஒரு தலைவராக இருந்தவர் என்று அறியப்பட விரும்பினர். அப்துல்லா பின் மசூத் அவன் பெரும் காயமுற்றிருந்த நிலையிலும் வீணான எண்ணத்தில் இருக்கிறான் என்பதை பார்த்தார்கள். அவன் கூறினான், எனக்கு இதனை தவிர வேறு ஆதங்கம் இல்லை. என்னை மதினாவின் 2 சிறுவர்கள் கொன்றுவிட்டார்கள், அதுவும் சாதாரண விவசாயியின் மகன்கள். மதினாவின் மக்களுக்கு யுத்தம் போர் பற்றியெல்லாம் என்ன தெரியும் என்றும் ஒன்றும் அறியாதவர்கள் என்றும் கருதப்பட்டு வந்தது. ஆனால் அவர்களுக்கு இந்த பெருமையை உடைத்தது அதே மக்கள்தான். இன்னும் சொல்வதாயின் அவர்களின் சிறுவர்கள் அதனை செய்தார்கள். சிறுவர்கள் அனுபவசாலிகள் அல்ல. அப்துல்லா பின் மசூத் அபூஜஹலிடம் கேட்டார்கள், உங்களுக்கு ஏதாவது விருப்பம் உண்டா? அதற்கு அவன், எனது தலையை சற்று நீளமாக வெட்ட வேண்டும். அன்னார் கூறினார்கள், உனது அந்த ஆசையை நிறைவேற விடமாட்டேன். பிறகு அவனது தலையை சற்று சிறியதாக இருக்குமாறு வெட்டிவிட்டார்கள். அவனோ பெருநாள் கொண்டாட நினைத்தான். அவனுக்கே அது இரங்கலாக ஆகிவிட்டது. அவன் குடித்த மதுவும் கூட ஜீரணமாக வாய்ப்பு கிடைக்கவில்லை. பத்ர் போரின் போது ஹதரத் மாயிஸ் போரிட்டவாறே ஷஹீதாகிவிட்டார்கள். அவரை முஸாபு ஷஹீதாக்கினான். அடுத்த சஹாபி உபை பின் காப் என்பவராவார். ஹதரத் உபை அன்சார்களுடைய கஸ்ரஜுடைய பனு முஆவியா கிளையை சார்ந்தவர். ஹதரத் உபையுடைய தந்தையார் பெயர் காப் பின் கைஸ், தாயார் பெயர் சுஹைலா பின் தஸ்வத். ஹதரத் உபை பின் காபுக்கு 2 சுட்டு பெயர்கள் இருந்தன. ஒன்று அபு முன்சிர். இந்த பெயரை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூட்டினார்கள். அடுத்த அபு துஃபைல். இந்த பெயரை ஹதரத் உமர் அவர்கள் உபையுடைய மகனை அடிப்படையாக கொண்டு வைத்தார்கள். ஹதரத் உபை நடுத்தரமான உருவமுடையவர். ஹதரத் உபையுடைய தலை மற்றும் தாடி வெள்ளையாக இருந்தது. அவர்கள் வயோதிகம் காரணத்தினால் அதனை மாற்ற விரும்பவில்லை. தலைக்கோ தாடிக்கோ கருப்பு பூசியிருக்கவில்லை. ஹதரத் உபை பின் காப் 70 பேருடன் 2வது பையத்தே அக்பாவில் கலந்து கொண்டவர். ஹதரத் உபை இஸ்லாத்திற்கு முன்னரே எழுத படிக்க அறிந்திருந்தார்கள். இஸ்லாத்திற்கு பிறகு ஹதரத் உபைக்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கும் வசனங்களை எழுதும் வாய்ப்பு கிடைத்திருந்தது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் உபை மற்றும் தல்ஹா பின் உபைதுல்லா இருவருக்கும் சகோதரத்துவம் ஏற்படுத்தியிருந்தார்கள். 2வது அறிவிப்பின்படி ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் உபை மற்றும் ஹதரத் சயீத் பின் ஜயத் இருவருக்கும் இடையிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். ஹதரத் உபை பின் காப் பற்றி வருகிறது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கட்டளையிட்டான், ஹதரத் உபையை திருக்குர்ஆனை ஓதச் சொல்லி கேள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த உம்மத்தில் எல்லோரை விட பெரிய காரி திருக்குர்ஆன் ஓதுபவர் உபை ஆவார். அவரை பற்றி
வருகிறது. அவருக்கு திருக்குரானுடைய நிறைய ஞானம் இருந்தது. அது பற்றி பின்னாலும் நிறைய அறிவிப்புகள் வருகின்றன. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஹதரத் உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குராயே உம்மத் என்று கூறப்பட்ட 4 பேரில் ஒருவராவார்கள். ஒருவர் திருக்குரான் ஓத கற்று கொள்ள வேண்டும் என்றால் அவரிடம் கற்க வேண்டும். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குரானை எழுத நியமித்த எழுத்தாளர்களில் கீழ்கண்ட 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஹதரத் சயீத் பின் ஜாபித், உபை பின் காப், அப்துல்லா பின் சாத், அபி ஷரஹ், ஜுபை பின் அல்-அவாம், ஹாலித் பின் சயீத் பின் ஆஸ், அவான் பின் சயீத் அல்-ஆஸ், கன்சலா அர்-ரபி அல்-அசதி, முகைன் பின் அபி ஃபாத்திமா, அப்துல்லா பின் அர்கம் சஹரி, சர்ஜூல் பின் ஹசனா, அப்துல்லா பின் ரவாஹா, அபுபக்கர், ஹதரத் உமர், ஹதரத் உஸ்மான், ஹதரத் அலி. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது திருக்குரான் இறங்கும் போது அன்னார் இவர்களுள் எவரையாவது அழைத்து எழுதி வைத்துக் கொள்வார்கள். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரிடத்தில் திருக்குரான் ஓதித் தருபவர்களின் குழுவை நிர்ணயித்தார்கள். அவர்கள் முழு குரானையும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து மனனம் செய்து மக்களிடம் கொண்டு சேர்த்து ஓத செய்வார்கள். இதில் சிகரத்தில் இருந்தது 4 ஆசிரியர்கள். அவர்களின் பணி ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குரானை ஓத பயின்று மற்ற மக்களுக்கு ஓதித்தர வேண்டும். பிறகு இவர்களுக்கு கீழ் நிறைய சஹாபாக்கள் இருந்தனர். அவர்களை மக்களுக்கு திருக்குரான் ஓதி தந்தார்கள். அந்த 4 பேராசிரியர்களில் பெயர் இவையாகும்: அப்துல்லா பின் மசூத், சாலிம் மௌலா, அபி ஹுபைதா, மாஸ் பின் ஜபல், உபை இப்னு காப். இவர்களுள் முன்னுள்ள 2 முஹாஜிர், பின்னுள்ள 2 அன்சார்களாவர். வேலையை பொறுத்தமட்டில் அப்துல்லா பின் மசூத் கூலி வேலை செய்தார்கள். சாலிம் விடுதலை செய்யப்பட்ட அடிமையாவார்கள். முஆத் பின் ஜபல், உபை இப்னு காப் ஆகியோர் மதீனாவின் தலைவர்களுள் உள்ளவர்களாக இருந்தனர். எனவே எல்லா தரப்பட்டவர்களையும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதில் கொண்டவாறு காரிகளை நிர்ணயித்திருந்தார்கள். ஹதீஸில் வருகிறது, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹுஸுல் குர்ஆன மின் அர்பாத்தின், அப்துல்லா பின் மஸ்ஊதின், சாலிம், முஆஸ் பின் ஜபல், உபை பின் காப். எவராவது திருக்குரானை ஓத விரும்பினால் இந்த 4 திருக்குரானை ஓத கற்றுக்கொள்ளவும். அப்துல்லா பின் மசூத், சாலிம், முஆஸ் பின் ஜபல், உபை இப்னு காப். இந்த 4 ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முழு குர்ஆனையும் ஓத கற்றவர்களும் அன்னாரிடம் ஓதி காண்பித்து தம்மை சரிபடுத்திக் கொண்டவர்களும் ஆவர். ஆனால் அவர்கள் அல்லாமலும் நிறைய சஹாபாக்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் நேரடியாகவும் சிறிது குர்ஆனை ஓத கற்று வந்தார்கள். ஹதரத் அனஸ் பின் மாலிக்கிடம் இருந்து அறிவிக்கப்படுகிறது, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் உபையிடம் கூறினார்கள், அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான், லம் யகுனில் லதீன கஃபரு சூராவை உம்மை ஓத செய்து கேட்குமாறு கூறினான். ஹதரத் உபை, எனது பெயரை கூறினானா என்று கேட்டார். அன்னார் ஆம் என்று கூறினார்கள். உபை அதனை கேட்டு அழத் தொடங்கினார். இது புகாரியின் அறிவிப்பாகும். அதேவேளை இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் அனஸ் பின் மாலிக் அறிவிக்கின்றார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் உபை பின் காபிடம் கூறினார்கள், அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான், நான் உம்மிடம் குர்ஆன் ஓத சொல்லி கேட்க வேண்டுமாம். ஹதரத் உபை கேட்டார், அல்லாஹ் எனது பெயரை கூறினானா? அன்னார் ஆம் என்று கூறினார்கள். ஹதரத் உபை கேட்டார், இரு உலகையும் பராமரிப்போனால் என்னை பற்றி கூறப்பட்டதா? ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்றார்கள். அதனை கேட்டு உபை கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது.
இந்த சம்பவம் பற்றி ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தமது வார்த்தைகளில் இவ்வாறு கூறுகின்றார்கள். அபு ஹய்யா பத்ரி மூலம் அறிவிக்கப்படுகிறது, லம் யகுல் லதீன என்ற சூரா முழுமையாக இறங்கிய போது ஜிப்ரீல் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான், இந்த சூராவை உபை இப்னு கஅபுக்கு மனனம் செய்ய வையுங்கள். உடனே ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் உபை இப்னு கஅபிடம் கூறினார்கள், ஜிப்ரீல் என்னிடம் கட்டளையிட்டார்கள், அதாவது இறைவனது கட்டளையை என்னிடம் கொண்டு சேர்த்தார்கள். என்னிடம் நான் உங்களுக்கு இந்த சூறாவை மனனம் செய்விக்க வேண்டுமாம். ஹதரத் உபை இப்னு கஅப், அல்லாஹ்வின் தூதரே, இறைவனுடைய சன்னிதானத்தில் என்னை பற்றி கூறப்பட்டதா என்று கேட்டார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று கூறினார்கள். உடனே உபை பின் கஅப் மகிழ்ச்சியினால் அழுதார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு ஹதரத் உமர் ஃபாரூக் அவர்கள் இந்த வாக்கியத்தின் நினைவை பலமுறை புதுப்பித்தார்கள். ஒருமுறை மஸ்ஜித் நபவியின் சொற்பொழிவு மேடையில் நின்று கூறினார்கள், மிகப்பெரிய காரி உபை ஆவார்கள். சிரியாவுக்கு பயணம் சென்ற பிரபலியமான பயணத்தில் ஜாபியா என்ற திமிஷ்கினுடைய ஒரு பகுதியில் ஹுத்பா தரும்போது, மன் அராத அல் குர்ஆன வலியாத்தி உபையா, எவருக்கு திருக்குர்ஆன் கற்கும் ஆர்வமுண்டோ அவர் உபையிடம் வரவும் என்று கூறினார்கள். ஹதரத் அனஸ் அறிவிப்பு, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் திருக்குர்ஆனை முழுமையாக மனனம் செய்தவர் அனைவரும் அன்சாரிகளாக இருந்தனர். உபை இப்னு கஅப், ஹதரத் முஆஸ் பின் ஜபல், ஹதரத் அபு ஸைத், ஹதரத் ஸைத் பின் சாபித். இது புகாரின் ஹதீஸாகும். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், அன்சார்களுடைய பிரபலமான ஆபீஸ்களின் பெயர்கள் இவையாகும்: உபாதா பின் சாமித், மாஸ் முஜம்மி, ஹாரிசா, ஃபசாலா பின் உபைத், மஸ்லமா பின் முகல்லல், அபு தர்தா, அபு ஸைத், ஸைத் பின் சாபித், உபை பின் கஅப், சாத் பின் உபாதா மற்றும் அபி வரகா. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனது உம்மத்தில் மிக பெரும் கருணை உள்ளவர் ஹதரத் அபூபக்கர். இறைவனுடைய மார்க்கத்திற்காக மிகவும் கருணை காட்டுபவர் ஹதரத் உமர். அவர்களிடம் விதிமுறைகளை பேணுவதில் கடும் கண்டிப்பு இருந்தது. வெட்கத்தில் பெரும் முழுமை பெற்றவர் ஹதரத் உஸ்மான். ஆகுமானவை ஆகாதவை பற்றி அதிகமான அறிவு கொண்டவர் ஹதரத் முஆஸ் பின் ஜபல் ஆவார்கள். கடமைகளை பற்றி எல்லோரிடம் அதிகமாக அறிந்தவர் ஹதரத் ஸைத் பின் சாபித் ஆவார்கள். கிராத்தை எல்லோரை விட அதிகமாக அறிந்தவர் ஹதரத் உபை பின் கஅப் ஆவார்கள். ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு அமீன் இருக்கின்றார்கள். எனது உம்மத்தின் அமீன் அபு உபைதா பின் ஜர்ராஹ் ஆவார்கள். இவரை பற்றி, உபாதாவை பற்றி முன்னர் கூறப்பட்டது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தபோது எல்லோரை விட முதலில் வஹியை எழுத நியமிக்கப்பட்டவர் உபை பின் கஅப் ஆவார்கள். அக்காலத்தில் எழுதும்போது எழுத்தாளர் தமது பெயரை எழுதும் வழக்கம் இருக்கவில்லை. எல்லோருக்கும் முதலில் ஹதரத் உபை பின் கஅப் அந்த வழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். பின்னால் மற்ற பெரியோர்களும் அதை பின்பற்றினார்கள். எழுதுபவர்களின் பெயர் எழுதப்பட்டது. ஹதரத் உபை இப்பணியை தொடங்கி வைத்தார்கள். பிறகு வந்தவர்களும் அப்பகுதியை நாங்கள் எழுதினோம் என்று எழுதி வைத்தனர். இவ்வாறு பிற்காலத்தில் இவ்வழக்கம் தொடர்ந்தது. ஹதரத் உபை திருக்குர்ஆனின் ஒவ்வொரு எழுத்தையும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதில் இருந்து கேட்டு எழுதினார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆர்வத்தை பார்த்து அவரது கல்வியின் மீது சிறப்பான கவனம் செலுத்தினார்கள். நுபுவத்தின் மீதுள்ள பயம் பெரிய சஹாபிகளை கேள்வி கேட்பதிலிருந்து தடுத்து வைத்திருந்தது. ஆனால் ஹதரத் உபை கேட்க விரும்பியதை உடனே கேட்டு விடுபவராக இருந்தார். அவரது ஆர்வத்தை பார்த்து, அதாவது தேவையில்லாமல் கேள்வி கேட்பார் என்பதன்று, நுபுவத்தின் மகத்துவத்திற்கு உட்பட்டவாறு எவ்வாறு கேள்வி கேட்க வேண்டுமோ அவ்வாறு கேள்வி கேட்டார்கள்.
அவ்வாறு கேட்பதில் அவருக்கு எந்த கூச்சமும் இருந்ததில்லை. அவரது ஆர்வத்தை பார்த்து ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமே முன்வந்து கேள்வி கேட்கவும் செய்வார்கள். அவர்களிடம் இருந்து கேள்வி வராமலும் இருந்தாலும் தாம் விளக்கம் தருவார்கள். ஒருமுறை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகை நடத்தினார்கள். ஒரு ஆயத்து ஓத மறந்துவிட்டது. ஹதரத் உபை தொழுகையில் தொடக்கத்திலேயே சேரவும் இல்லை, நடுவில் வந்து சேர்ந்தார்கள். தொழுகை முடிந்ததும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடம் கேட்டார்கள், எவராவது எனது கிராத்தை கவனித்தீர்களா? அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். உபை இப்னு கஅப் அப்போது தமது தொழுகையை முடித்திருந்தார்கள். இரண்டாவது ரக்காத்தில் தவறு நடந்துள்ளது போலும், அன்னார் ஒரு ஆயத்தை மறந்து விட்டார்கள் போலும் உபை இப்னு கஅப் தாமதமாக சேர்ந்தாலும் அதனை கவனித்திருந்தார்கள். உபை தமது தொழுகையை முடித்ததும் தாங்கள் இன்ன வசனத்தை ஓதவில்லை என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இன்ன வசனம் ஓதவில்லை, அந்த வசனம் மாற்றப்பட்டு விட்டதா அல்லது அதனை ஓத மறந்து விட்டீர்களா என்று கேட்டார். அன்னார் கூறினார்கள், இல்லை, நான் ஓத மறந்து விட்டேன். அதற்கு பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபையை பார்த்து கூறினார்கள், நான் அறிவேன், உம்மை தவிர வேறு எவருக்கும் இது குறித்து கவனம் திரும்பாது என்று அறிந்திருந்தேன். ஹதரத் உபை இப்னு கஅப் கூறினார்கள், நான் பள்ளியில் இருந்தேன். ஒரு மனிதர் உள்ளே வந்தார், தொழத் தொடங்கினார். அவர் ஓதிய கிராத் எனக்கு அந்நியமாக இருந்தது. பிறகு இன்னொருவர் வந்தார், அவருடைய கிராத் வேறு மாதிரி இருந்தது. பிறகு நான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வந்து கேட்டேன், ஒருவர் இவ்வாறு குர்ஆன் கிராத் செய்தார், எனக்கு அது வினோதமாக தெரிந்தது. பிறகு இன்னொருவர் வந்து தனது கூட இருந்தவரின் கிராத்தை விடுத்து வேறு ஒரு கிராத்தில் ஓதினார் என்றார். இருவரிடமும் கூறினார்கள். அந்த இருவரையும் ஓதச் சொல்லி கேட்டார்கள். இருவரும் ஓதி காட்டினார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியதை சரியானது என்று கூறினார்கள். இருவரும் ஓதியதும் சரிதான் என்றார்கள். ஹதரத் உபை கூறுகிறார், நான் அவர்கள் தவறாக ஓதியதாக கருதியிருந்தேன். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எண்ணத்தை மாற்றிவிட்டார்கள். அந்த இருவர் ஓதியதும் சரிதான் என்று கூறிவிட்டார்கள். அதனால் நான் மிகவும் வெட்கமடைந்தேன். அறியாமையின் காலத்தில் கூட இது நடக்கவில்லை. வாழ்வில் எப்போதும் ஏற்படாத வெட்கம் அப்போது ஏற்பட்டது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் நிலைமையை பார்த்து, எனது முகத்தில் தென்பட்ட வெட்கத்தை பார்த்து எனது நெஞ்சில் கையை வைத்தார்கள். நான் வியர்வை பொங்க நின்றிருந்தேன். நான் பதற்றத்துடன் கம்பீரமும் கண்ணியமும் பொருந்திய அல்லாஹ்வை பார்ப்பது போன்று நின்றேன். அந்நிலையில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் கூறினார்கள், உபையே, திருக்குர்ஆனை ஒரு கிராத்தில் ஓதுமாறு கட்டளையிடப்பட்டது. நான் எனது உம்மத்துக்கு எழுதி தருமாறு கேட்டேன். உடனே இரண்டாவது முறையாக திருக்குர்ஆனை 2 கிராத்தில் ஓதுமாறு கட்டளை வந்தது. உடனே நான் என் உம்மத்துக்கு எழுதி தருமாறு கேட்டேன். மூன்றாவது முறை பதில் தரப்பட்டது, 7 கிராத்தில் ஓதுவீராக என்று கூறப்பட்டது. எனது ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் தரும்போது எனக்கு துஆ செய்ய உரிமை தரப்பட்டது. ஜிப்ரீல், இது அல்லாஹ்வின் கட்டளை, உங்களுக்கு துஆ செய்ய உரிமை தரப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். நான் விரும்புவற்றை கேட்கலாம். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் கேட்டேன், அல்லாஹ்வே எனது உம்மத்தை மன்னிப்பாயாக, அல்லாஹ்வே எனது உம்மத்தை மன்னிப்பாயாக. மூன்றாவது துஆவை ஒரு நாளுக்காக விட்டு வைத்துள்ளேன். அந்த நாளில் முழு உம்மத்தும் என் மீது கவனம் செலுத்தும். எந்த அளவுக்கு என்றால் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட. ஹதரத் உபை கிராத்தில் முழுமையை பெற்றிருந்தார்கள். அதனை இதிலிருந்து அறியலாம். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமே அவரிடம் திருக்குர்ஆன் ஓதச் சொல்லி கேட்டார்கள். இந்த வகையில் அன்னார் வஃபாத்தான வருடம் ஹதரத் உபையை திருக்குர்ஆன் ஓத சொல்லிவிட்டு கூறினார்கள், என்னிடம் ஜிப்ரீல் வந்து உபையிடம் ஓதச் சொல்லுங்கள் என்று கூறினார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருளுக்குரிய காலத்தில் ஒரு ஈரானிக்கு குர்ஆன் ஓத சொல்லி தந்தார்கள்.
ஒரு வசனத்தை ஓதினார்கள். இன்ன ஷஜரத் ஜக்கூமி தாமில் அசீம். இதில் அசீம் என்ற சொல் அவரால் கூற முடியவில்லை. ஈரானிகளுக்கு அசீம் என்று கூற முடியாது. ஷீம் என்ற இடத்தில் அவர்களுக்கு தீம் என்றே கூற முடிந்தது. ஹதரத் உபை மிகவும் சங்கடப்பட்டு விட்டார்கள். எவ்வாறு நாம் இவருக்கு கற்றுத்தருவோம் என்று கருதினார்கள். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு கடந்து சென்றார்கள். அவர் சங்கடத்தை பார்த்து அங்கு நின்றார்கள். ஈரானிய மொழியில் தாமுல் அசீம் என்று லாவை கூறியதும் அவர் தெளிவாக கூறிவிட்டார். தாமுல் தாசீம் என்று லோவை கூறியதும் அவர் தெளிவாக கூறிவிட்டார். தாசீம் என்று கூறியதும் அவருக்கு அசீம் என்று சொல் வந்துவிட்டது. சரியாக உச்சரித்து விட்டார். உடனே அன்னார் அவரது நாவை சரி செய்யுங்கள் என்று கூறினார்கள். அவரது மொழியில் உள்ளபடி அவரை சரியான சொல்லை சொல்ல வையுங்கள். இவ்வாறு அவரது வாயிலிருந்து எழுத்தை வர வையுங்கள். இறைவன் உமக்கு கூலி தருவான் என்று கூறினார்கள். ஒருமுறை ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பா தந்து கொண்டிருந்தார்கள். பராத் சூராவை ஓதினார்கள். அந்த சூரா அபூ தர்தா, அபூதர் ஆகியோருக்கு தெரியாது. ஹுத்பாவுக்கு இடையிலேயே ஹதரத் உபையிடம் சைக்கினியாக எப்போது இறங்கியது என்று கேட்டார்கள். நான் இதுவரை இதனை கேட்டதில்லையே. உடனே உபை சைக்கினியாக அமைதியாக இருங்கள் என்று அமைதிப்படுத்தினார். தொழுகை முடிந்து வீடு செல்ல எழும்போது அந்த இரு பெரியோர்களும் ஹதரத் உபையிடம், நீங்கள் எங்கள் கேள்விக்கு பதில் தரவில்லையா என்றார்கள். அதற்கு ஹதரத் உபை, இன்று உங்கள் தொழுகை வீணாகிவிட்டது, அதுவும் ஒரு வீணான ஒரு செயலால் நடந்துவிட்டது என்று கூறினார். உடனே அவ்விருவரும் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கூறினார்கள், உபை எங்களை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார் என்றனர். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியது சரிதான் என்று கூறிவிட்டார்கள். ஹுத்பாவின் போது பேசக்கூடாது என்றார்கள். ஹதரத் உபை இப்னு கஅப் கூறினார்கள், ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அபு முன்சிரே, உமக்கு தெரியுமா, அல்லாஹ்வின் வேதத்தில் உமக்கு தெரிந்தவற்றில் மிகவும் மகத்தான வசனம் எது என்று கேட்டார்கள். ஹதரத் உபை, அல்லாஹும் அவனது ரசூலுமே நன்கறிவார்கள் என்று கூறினார்கள். அன்னார் கூறினார்கள், அபு முன்சிர், அல்லாஹ்வுடைய வேதத்தில் உம்மிடம் இருப்பதில் மகத்தான வசனம் எது என்று உமக்கு தெரியுமா? அதாவது மீண்டும் அதே கேள்வியை கேட்டார்கள். அன்னார் கூறினார்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு ஹய்யுல் கய்யூம் என்று அவர் கூறினார். உடனே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது நெஞ்சில் தட்டியவாறு, இறைவன் மீது ஆணையாக அபு மன்சிரே, உமது அறிவு வாழ்த்துக்குரியது என்றார்கள். அதாவது, உமது பதில் எனக்கு பிடித்துள்ளது, சரியாக கூறினீர் என்றார்கள். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹதரத் உபை அவர்கள் துஃபைல் பின் அம்துருஸ்தி என்பவருக்கு ஓத சொல்லி தந்தார்கள். அவர் ஒரு கேடயம் பரிசாக தந்தார். ஹதரத் உபை அதனை அணிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு வந்தார். அன்னார் அதனை எங்கிருந்து பெற்றிருந்தார்கள். உடனே எனது மாணவர் தந்த அன்பளிப்பு என்று கூறினார். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை திரும்ப தந்து விடுமாறு கூறினார்கள். வருங்காலத்தில் இதுபோன்ற சன்மானம் பெறுவதை தவிர்த்து கொள்க என்று கூறினார்கள். அதுபோன்று இன்னொரு மாணவர் ஒரு ஆடையை பரிசளித்தார். அப்போதும் இதே நிலை ஏற்பட்டது. பிறகு அவர் இதுபோன்ற விஷயங்களில் இருந்து முற்றிலும் விலகிக் கொண்டார். அதாவது திருக்குர்ஆன் ஓத சொல்லி தந்த பிறகு சன்மானம் வாங்குவதில்லை என்று முடிவு செய்தார். சிரியா நாட்டின் மக்கள் குர்ஆன் ஓதுவதற்கு மதினாவின் எழுத்தாளர்கள் மூலம் திருக்குர்ஆனை எழுதி வாங்கிக் கொள்வார்கள். எழுதி தருவதற்காக கூலியாக அந்த சிரியாவாசிகள் தம்முடன் அவரை உணவு உண்பதற்கு உடன் அமர்த்தி கொள்ள விரும்புவார்கள். தம் கூட அமர்த்தி உணவு தருவர். ஆனால் இவர் ஒருபோதும் அதனை ஏற்றுக்கொண்டதில்லை. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அவரிடம் கேட்டார்கள், சிரியாவின் உணவு எவ்வாறு இருக்கும்? ஹதரத் உபை, நான் அவர்களின் உணவை உண்டு பார்த்ததில்லை என்று கூறினார். நான் சுயம் தயாரித்து உண்ணுகிறேன். ஹதரத் உபை பத்ர், உஹத், அஹல் உட்பட அனைத்து போர்களிலும்
ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து கலந்து கொண்டார். உஹது போரில் ஒரு அம்பு அவரது ஒரு நரம்பில் பட்டது. அது மீடியம் வெயின் என்று கூறப்படுகிற நரம்பு அதில் பட்டுவிட்டது. அதன் மூலமே தலை, மார்பின் மறுபகுதி மற்றும் கை கால்களுக்கு ரத்தம் செல்கிறது. அதன் மீது அம்பு பட்டுவிட்டது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வைத்தியரை அனுப்பினார்கள். அவர் அந்த நரம்பை வெட்டிவிட்டார். உபை தமது கையால் அந்த நரம்பை சரி செய்தார். உஹது போரில் ஒரு சம்பவம் முன்னரும் கூறப்பட்டு உள்ளது. இங்கும் சிறிது கூறுகிறேன். யுத்தத்திற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை பின் காபிடம் சென்று காயமுற்றோரிடம் சென்று பாருங்கள் என்று கூறினார்கள். அவர் காயமுற்றோர்களை பார்த்தவாறு சாத் பின் ரஃபி என்பவரை அடைந்தார். அவர் மிகவும் காயமுற்றிருந்தார். இவரது இறுதி மூச்சு விட்டுக் கொண்டிருந்தார். உபை அவரிடம் கூறினார், உங்களுடன் தொடர்புள்ள மக்களுக்கு ஏதாவது கூற வேண்டுமாயின் என்னிடம் கூறுங்கள் என்றார். அது சாத் புன்னகைத்தவாறு, முஸ்லிம்களின் எங்கு வந்தால் ஒரு தூது செய்தி தர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன் என்றவாறு, நீங்கள் கண்டிப்பாக இந்த தூது செய்தியை கொண்டு சேர்ப்பீர்கள் என்று எனக்கு வாக்குறுதி தாருங்கள். அவர் அந்த தூது செய்தி என்ன என்றதும், அது எனது சகோதர முஸ்லிம்களுக்கு என்னுடைய சலாமை எடுத்துச் சொல்லவும் எனது சமூகம் மற்றும் உறவினர்களிடம் கூற வேண்டியதாவது, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மிகச்சிறந்த ஒரு அமானிதம் ஆவார்கள். நாம் நமது உயிரை கொடுத்தாவது அந்த அமானிதத்தை பாதுகாக்க வேண்டும். நாம் செல்கிறோம், அந்த அமானிதத்தை பாதுகாக்கும் பொறுப்பை உங்களிடம் தருகிறோம். நீங்கள் அந்த அமானிதத்தை பாதுகாப்பதில் பலகீனம் காட்ட வேண்டாம். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஜக்காத் கடமையாக்கப்பட்ட போது ஜக்காத் வசூலிப்பதற்காக அரபு மாநிலங்களில் வசூலிப்போரை அனுப்பிய போது உபையை பனு வலி, பனு அசர், பனு சாதிடம் வசூல் செய்வதற்கு அனுப்பினார்கள். ஹதரத் உபை ஒரு முறை ஒரு ஊருக்கு சென்றபோது தமது எல்லா கால்நடைகளையும் கொண்டு வந்து முன்னால் நிறுத்தினார். இதில் எதை வேண்டுமானாலும் ஜக்காத்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார். ஹதரத் உபை 2 வயதுடைய ஒட்டகத்தை தேர்ந்தெடுத்தார். ஜக்காத் தருபவர், இதனை பெறுவதில் என்ன பயன்? இது பாலும் தராது, இதில் பயணமும் செய்ய முடியாது. வேண்டுமென்றால் எனது இந்த பெண் ஒட்டகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். இது கனமாகவும் உள்ளது, நல்ல இளமையாகவும் இருக்கிறது என்றார். ஹதரத் உபை கூறினார்கள், அது ஒருபோதும் நடக்காது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளைக்கு மாற்றமாக நான் எதுவும் செய்ய மாட்டேன். நீர் சொல்வதை விட சிறந்தது, நீர் என்னிடம் வாருங்கள். மதினா இங்கிருந்து ஒன்றும் தூரம் இல்லை. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் செல்வோம், அன்னார் சொல்வதை செய்வோம் என்றதும் அவர் ஒத்துக்கொண்டார். உபையுடன் அவர் ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு மதீனா வந்தார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் நடந்த கதையை கூறினார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பெரிய ஒட்டகத்தை தருவதுதான் உமது விருப்பம் என்றால் அதனை தாருங்கள், அது ஏற்றுக்கொள்ளப்படும். இறைவன் உமக்கு அதற்கு கூலி தருவான். அவர் அந்த ஒட்டகத்தை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் தந்துவிட்டு திரும்பி சென்றார். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் திருக்குரானை முறைப்படுத்தி எழுதும் பணி தொடங்கியது. சஹாபாக்களின் ஒரு குழு இதற்காக நிர்ணயிக்கப்பட்டது. ஹதரத் உபை அதற்கு கண்காணிப்பாளராக இருந்தார். அவர்கள் திருக்குரானின் வார்த்தைகளை கூறுவார்கள், மக்கள் அதனை எழுதி கொண்டே செல்வார்கள். அந்த மக்கள் அரபி மொழியறிவு இருந்ததனால் ஒவ்வொரு வசனத்திலும் குறித்து கலந்துரையாடல்களும் நிகழ்ந்தன. தௌபாவுடைய வசனமாகிய சும்மன் சரஃபுல்லாஹு குலூபஹும் பிஅன்னஹும் கௌமுன் லா யஃப்கஹூன் என்று எழுதப்படும் பொழுது மக்கள் கூறினார்கள், இது எல்லாவற்றிற்கும் கடைசியில் இறங்கியதாகும். அப்போது உபை கூறினார், இல்லை, இதற்கு பிறகும் 2 வசனங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். இது இறுதி வசனம் அல்ல, இறுதி 2 வசனங்களுக்கு முந்தைய வசனமாகும் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கிலாவத் காலத்தில் 100கணக்கான பயனுள்ள விஷயங்களை நடைமுறைப்படுத்தினார்கள்.
அதில் ஒன்று மஜ்லிஸே ஷூராவாகும். இஸ்லாத்தில் மஜ்லிஸே ஷூராவின் ஏற்பாடு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஏற்பட்டது. இந்த சபை அன்சார்கள் முஹாஜிரின்களுடைய தொகுப்பாக இருந்தது. இதில் கஸ்ரஜ் கோத்திரத்தின் சார்பாக ஹதரத் உபை பின் காப் உறுப்பினராக இருந்தார்கள். ஒரு மனிதர், அவரது பெயர் ஜாபிர் பின் ஜுபைர் என்பதாகும். அவர் கூறுகின்றார், நான் எனது வேலைக்காக ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றேன். உமருடைய விலாப்புறத்தில் ஒருவர் நின்றிருந்தார். அவரது தலையும் ஆடையும் வெள்ளையாக இருந்தது. அவர் கூறினார், நிச்சயமாக நாம் உலகில் நமது இலக்கை சென்றடையும் வழியுணவு நம்மிடம் உள்ளது. அதன் மீது நமது அமல் உள்ளது. அதற்கு கூலி மறுமையில் கிடைக்கும். நான் அமீருல் மோமினினே, இவர் யார் என்று கேட்டேன். ஹதரத் உமர், முஸ்லிம்களின் தலைவர் உபை பின் காப் என்று கூறினார்கள். அப்துல் ரஹ்மான் பின் அப்துல் காரி மூலமாக அறிவிக்கப்படுகிறது, நாம் ரமலானுடைய ஓர் இரவில் ஹதரத் உமருடன் மஸ்ஜிதுக்கு சென்றோம். மக்கள் தனித்தனி குழுவாக நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். ஒருவர் தனியாக தொழுகிறார். ஒரு கூட்டத்தில் ஒருவர் தொழ அவர் பின்னால் சிறு மக்கள் கூட்டம் இருக்கிறது. ஹதரத் உமர் கூறினார்கள், இவர்கள் அனைவரையும் ஒரே காரியின் கீழ் ஒன்றுபடுத்த வேண்டும் என்று கருதுகிறேன். அதுவே சிறந்ததாகும். பிறகு அன்னார் கூறினார்கள், அவ்வாறு செய்வதற்கு உறுதியாக எண்ணம் கொண்டார்கள். பிறகு உபை பின் காப் உடைய தலைமையில் மக்கள் இணைக்கப்பட்டார்கள். அது ரமலானுடைய நஃபில் தொழுகையாக இருக்கலாம். ஹதரத் உபை ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நிறைய ஹதீஸ்களை கேட்ட பெரியோர்களுள் ஒருவராக இருந்தார். இதனால் நிறைய சஹாபாக்கள் அவரது மாணவராக இருந்தார்கள். இந்த வகையில் அவரது பின் வந்த தாபியீன்களில் சில சஹாபாக்களின் கூட்டமும் இருந்தது. சஹாபாக்களும் கூட அவரிடம் ஹதீஸ்களை கேட்டார்கள். ஹதரத் உபை, ஹதரத் உமர் பின் கத்தாப், அபு அய்யூப் அன்சாரி, ஹதரத் உபாதா பின் சாபித், அபு ஹுரைரா, அபு மூசா அஸ்ஸரி, ஹதரத் அனஸ் பின் மாலிக், ஹதரத் அப்துல்லா பின் அப்பாஸ், ஹதரத் சால் பின் சாத், ஹதரத் சல்மான் பின் சர்த் ஆகியோர் ஹதரத் உபை இடம் இருந்து ஹதீஸின் அறிவை பெற்று பயனடைந்தார்கள். ஹதரத் கைஸ் பின் ஜபாதா மதீனாவின் சஹாபிகளை சந்திக்க வந்தார். அவர் கூறுகின்றார், நான் ஹதரத் உபை பின் காபை விட பெரியவராக எவரையும் கண்டதில்லை. தொழுகை நேரம் வந்தது. மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். ஹதரத் உமர் வந்தார்கள். ஒரு வகாலத்தை புரிய வைக்க வேண்டிய தேவை இருந்தது. தொழுகை முடிந்தது. ஹதரத் உபை எழுந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை மக்களிடம் கொண்டு சேர்த்தார்கள். அவர்களின் ஆர்வம் அதிகமாக இருந்தது. எல்லா மக்களும் தன்னை மறந்து கேட்டார்கள். கைசுக்கு ஹதரத் உபையுடைய மகிமை குறித்த பெரும் தாக்கம் ஏற்பட்டது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் ஒரு பெண் வந்தார். தமது கணவர் மரணித்து விட்டார் என்றும் தாம் கற்பமுற்று இருப்பதாகவும் கூறினார். திருக்குர்ஆனில் இருந்து புரிந்தவாறு ஃபிக்ஹ் விவகாரங்களில் தீர்ப்பை வைப்பவராக அவர் இருந்தார். ஹதரத் உபை, அந்த கர்ப்பிணி பெண் கூறினார், எனது கணவர் இறந்து விட்டார். எனக்கு குழந்தை பிறந்து விட்டது. இத்தா முடிவடையவில்லை. கணவர் மரணித்த இத்தாவாகிய 4 மாதம் 10 நாள் முடிவடையவில்லை. அதற்கு முன் நான் அவரால் கற்பமுற்றிருந்தேன். இப்போது நான் இத்தாவை முழுமை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டார். ஹதரத் உமர் கூறினார், இத்தா காலம் முடிவடையும் வரை அவ்வாறே இருக்குமாறு கூறினார். நிர்ணயிக்கப்பட்ட காலம் ஒரு விதவைக்கு எவ்வளவு உள்ளதோ அதுவரை இருக்குமாறு கூறிவிட்டார். அப்பெண் உபையிடம் வந்தார். அன்னாரிடம் மார்க்க விளக்கம் கேட்டார். உமர் இவ்வாறு மார்க்க தீர்ப்பு வழங்கியுள்ளதாக கூறினார். உமருடைய பதிலை அப்பெண் உபையிடம் கூறினார். ஹதரத் உபை கூறினார்கள், நீங்கள் உமரிடம் கூறுங்கள், பெண் ஹலால் ஆகிவிட்டால் இனி இத்தாவுடைய தேவையில்லை. என்னை பற்றி கேட்டால் நான் இங்குதான் இருக்கிறேன், வந்து கூப்பிடுங்கள் என்றார். அந்த பெண் ஹதரத் உமரிடம் சென்றார். ஹதரத் உமர் அப்பெண்ணிடம் உபையை அழைத்து வருமாறு கூறினார். ஹதரத் உபை வந்தார். உமர் கேட்டார், நீங்கள் எங்கிருந்து அப்பெண்ணுக்கு அவ்வாறு கூறினீர்கள்? ஹதரத் உபை கூறினார், திருக்குர்ஆனில் இருந்து. பிறகு ஆயத்தை ஓதினார். மாலி அஜ்லஹுன்ன அய்யதான ஹமலஹுன்ன. கற்பமுற்ற பெண்களை பொறுத்தவரை அவர்களின் இத்தா கற்பத்தை விடுவிக்கும் வரை. அதற்கு பிறகு வருகிறது, கற்பமுற்றவள் விதவியாகிவிட்டால் அவளும் அதில் அடங்குவாள்.
நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த ஹதீஸை கேட்டுள்ளேன். ஹதரத் உமர் அப்பெண்ணிடம் கூறினார், இவர் என்ன கூறுகிறாரோ அப்படியே செய், இவர் சரியாகவே கூறுகிறார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சச்சா ஹதரத் அப்பாஸுடைய வீடு மஸ்ஜிதுக்கு அருகில் இருந்தது. ஹதரத் உமர் மஸ்ஜிதை விரிவாக்கம் செய்ய விரும்பினார். ஹதரத் அப்பாஸிடம், உமது வீட்டை விற்றுவிடுங்கள் என்று உமர் கூறினார். அதனை நான் பள்ளியுடன் இணைக்க விரும்புகிறேன். ஹதரத் அப்பாஸ், இது நடக்காது என்றார். ஹதரத் உமர் கூறினார்கள், சரி, நீங்கள் அதனை அன்பளிப்பாக தந்து விடுங்கள். ஹதரத் அப்பாஸ் அதற்கு மறுத்துவிட்டார். அவர் தனது விருப்பத்திற்கு உரிமையாளராக இருந்தார். ஹதரத் உமர் கூறினார்கள், அவ்வாறெனில் நீரே பள்ளியை விரிவுபடுத்தும். நீர் உமது தரப்பில் இருந்து அதனை செய்தால் உமக்கு அது பெருங்கூலி கிடைக்கும். உம்மத் அதனால் பெரும் பயனடையும். பள்ளியும் பெரிதாகும். உமது வீட்டை அதற்குள்ளேயே அமைத்துக் கொள்ளும். ஹதரத் அப்பாஸ் அதுவும் நடக்காது என்று கூறிவிட்டார். அவர் அதற்கு தயாராக இல்லை. ஹதரத் உமர் கூறினார்கள், கூறப்பட்ட மூன்றில் ஏதாவது ஒன்றை நீர் ஏற்க வேண்டும். ஹதரத் அப்பாஸ் கூறினார், நான் எதனையும் ஏற்க மாட்டேன். இறுதியில் இருவரும் சேர்ந்து உபை இப்னு கஅபை தமது நீதிபதியாக நியமித்தார்கள். நீதிபதி வரை நிலைமை சென்றது. ஹதரத் உபை தமது ஹதரத் உமரிடம் கூறினார்கள், விருப்பம் இல்லாமல் இருக்கும் அவரது இடத்தை வாங்க உமக்கு என்ன உரிமை இருக்கிறது? மேலும் கூறினார்கள், உமரே, நீர் வாங்க முடியாது. அப்போது உமர் உபையிடம் கூறினார்கள், இது குறித்து நீர் திருக்குர்ஆனில் இருந்து தீர்ப்பை எடுத்தீரா அல்லது ஹதீஸில் இருந்தா? ஹதரத் உபை கூறினார், ஹதீஸில் இருந்து எடுத்தேன். ஹதரத் சுலைமான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டுமானம் ஆரம்பித்த போது அவரது ஒரு சுவர் மற்றொரு நிலத்தில் அமைத்தார். சுலைமானுக்கு வஹி வந்தது, நீர் அவரிடம் அனுமதி பெற்று செய்யுங்கள். ஹதரத் உமர் அதனை கேட்டு அமைதியாகிவிட்டார்கள். ஆனால் ஹதரத் அப்பாஸிடம் ஹிலாஃபத்தின் மீது கலப்பின்மையும் நன்றியுடைமையும் இருந்தது. தமது இயல்பினால் அவரது எண்ணம் மேலே வந்துவிட்டது. ஒரு முறை அதனால் மறுத்துவிட்டார். எவ்வாறு இருப்பினும் அவரிடம் நன்மையும் எச்சமும் இருந்தது. பையத் செய்தவர், ஹிலாஃபத் மீது கண்ணியமும் இருந்தது. எனவே அது வெளியே வந்தது. உமர் அமைதியடைந்த பிறகு கூறினார், நல்லது, எனது வீட்டை பள்ளியுடன் இணைக்கிறேன். ஹதரத் உமர் ஒரு முறை மக்களை தமத்து முறையில் ஹஜ் செய்வதை தடுக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஹஜ் மூவகைப்படும். ஒன்று ஹஜ் மஃப்ரத், ஹஜ் தமத்து. ஹஜ் தமத்து என்பது இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது என்னவென்றால், உம்ராவுடைய இஹ்ராமை கட்டி மக்கா போகின்றார்கள், உம்ரா செய்கின்றார்கள், பிறகு இஹ்ராமை களைந்து விடுகிறார்கள், பிறகு துல்ஹஜ் 8ஆம் நாள் இஹ்ராம் அடைந்து ஹஜ் செய்கின்றார்கள். இது ஹஜ் தமத்துவாகும். பொதுவாக ஹஜ் மஃப்ரத் ஆகும். கிரான் என்பது ஒரே இஹ்ராமில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்வதாகும். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் உமர் ஹஜ் தமத்துவில் இருந்து தடுத்து விட்டார்கள். ஹதரத் உபை கூறினார்கள், அதனை தடுக்க எந்த உரிமையும் இல்லை. அவர்கள் விரும்பினார்கள், தடுத்தார்கள். அது தவறு என்றதும் ஹதரத் உமர் அதனை செய்யவில்லை. பிறகு ஹதரத் உமர் ஒரு முறை விரும்பினார்கள், குபாவில் இருந்து நஜிது பகுதியில் உள்ள 3 மைல் தொலைவில் உள்ள ஹிரா என்ற ஊரிலிருந்து இஹ்ராமை களைந்து வண்ண உடை அணிவதை தடுக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய விருப்பமாக இருந்தது. மிருகங்களின் சிறுநீர் ஆடைகளின் நிறமேற்ற பயன்படுத்தப்படுகிறது. ஹதரத் உமர் கூறினார்கள், இதற்கும் அனுமதி இல்லை. ஏனென்றால் அத்தகைய வண்ண நிறமுடைய உடையை ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்தார்கள். நாங்களும் வண்ண உடை அணிந்திருந்தோம். அப்போது ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆட்சேபனை செய்யப்படவில்லை என்றதும் ஹதரத் உமர் அமைதியடைந்தார்கள். நீர் சொல்வது சரிதான் என்று கூறினார்கள். ஒரு முறை ஹதரத் உமர் ஹிலாஃபத் காலத்தில் ஒரு தோப்பு விஷயத்தில் ஹதரத் உபைக்கும் ஹதரத் உமருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஹதரத் உபை அழத் தொடங்கினார். கூறினார்கள், உமது ஹிலாஃபத்தில் உமது காலத்திலா இவ்வாறு நடக்க வேண்டும்? ஹதரத் உமர் கூறினார்கள், என்னுடைய எண்ணம் அவ்வாறல்ல. நீர் எந்த முஸ்லிமை கொண்டும் இந்த விஷயத்தில் தீர்ப்பு சொல்ல வைக்கலாம் என்றார்கள். உமக்கும் எனக்கும் இடையில் ஒரு கருத்து வேறுபாடுதான். நான் கட்டளையிடவில்லை. எது சரி என்று வேறொருவர் மூலமாக தீர்ப்பு அளிக்க செய்யுங்கள். உமது எண்ணம் சரி என்று கருதுகிறேன் என்றவாறு ஹதரத் உபை சயீத் பின் ஜாபித் பெயரை கூறினார்கள். அவர் மூலமாக தீர்ப்பு
சொல்ல செய்யலாம் என்பதில் ஹதரத் உமர் இணங்கினார்கள். ஹதரத் ஜயத் முன்னிலையில் வழக்கு எடுத்து சொல்லப்பட்டது. ஹதரத் உமர் இஸ்லாத்தின் ஹலீஃபாவாக இருந்தார்கள். ஆனால் ஒரு தரப்பின் வாதி என்ற முறையில் ஜயத் முன்னணியில் வருகை தந்தார்கள். ஹதரத் உமருக்கு உபையுடைய வாதத்தில் மறுப்பு தான் இருந்தது. ஹதரத் உமர் கூறினார்கள், நீங்கள் மறந்துவிட்டால் நினைவுபடுத்தி கூறுங்கள். ஹதரத் உமர் ஹதரத் உபை சிறிது நேரம் யோசித்துவிட்டு எனக்கு எதுவும் நினைவுக்கு வரவில்லை என்று கூறினார்கள். பிறகு ஹதரத் உமர் தாமே ஒரு சம்பவம் கூறி இவ்வாறு ஒரு சம்பவம் நடந்ததே என்று கூறியதும் அவர் அமைதியாக இருந்தார். ஹதரத் ஜயத் உபையிடம் உங்கள் பதில் என்ன, நீங்கள் கேட்டதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார்கள். அவர் ஒன்றும் கூறவில்லை, எந்த ஆதாரமும் இல்லை. எனவே நீங்கள் அமீருல் மோமினிடம் சத்தியம் செய்ய கூறாதீர்கள், சத்தியம் செய்ய கூறுங்கள் என்று இருக்க வேண்டும், கூற வேண்டாம் என்று எழுதப்பட்டுள்ளது. அது உமர் கூறினார்கள், சத்தியம் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, என்னிடம் வாங்கினாலும் சரி வாங்காவிட்டாலும் சரி. பிறகு தீர்ப்பு வந்தது, அவ்வாறே வந்தது. அது உஸ்மான் பின் அஃபான் குரானை ஒன்று திரட்டுவதில் குறைஷி மற்றும் அன்சார்கள் அடங்கிய 12 பேர் கொண்ட ஒரு குழுவை நிர்ணயித்தார்கள். அதில் உபை பின் காப், ஹதரத் சாத், ஜயத் பின் சாபித் ஆகியோர் இருந்தனர். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் திருக்குரானில் பல பிரதிகளில் கிராத் அளவில் சிறு சிறு வேறுபாடுகள் பொதுவாகிவிட்டன. அன்னார் இந்த வேறுபாட்டை களைய நினைத்தார்கள். பிறகு அன்னார் கிராத் அறிந்த சஹாபிகளை ஒன்று கூட்டி தனித்தனியாக அவர்களின் கிராத்தை கேட்டார்கள். அப்துல்லா பின் மசூத், அப்துல்லா பின் அப்பாஸ், மாஸ் பின் ஜபல் உடைய உச்சரிப்பில் வேறுபாடு இல்லை. அதனை கேட்டு ஹதரத் உஸ்மான் அவர்கள் இவர்களின் வார்த்தைகளையே நான் குரானில் ஒன்று திரட்டுவேன் என்று கூறினார்கள். குறைஷி மற்றும் அன்சார்களின் 12 பேர் திருக்குரானில் நல்ல திறமை மிக்கவர்களாக இருந்தனர். அவர்களிடம் ஹதரத் உஸ்மான் அந்த முக்கியமான பணியை ஒப்படைத்திருந்தார்கள். ஹதரத் உபை பின் காபை அந்த சபைக்கு தலைவராக நியமித்தார்கள். ஹதரத் உபை திருக்குரானின் வார்த்தைகளை கூற கூற ஜயத் எழுதி கொண்டே சென்றார்கள். திருக்குரானின் தற்போதைய பிரதி ஹதரத் உபை பின் காபுடைய கிராத்தின் அடிப்படையில் அமைந்ததாகும். உதய் பின் ஜமரா கூறுகின்றார்கள், நான் ஹதரத் உபை பின் காபிடம் கூறினேன், நீங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபா ஆவீர்கள், என்ன ஆகிவிட்டது, நாங்கள் தூரத்திலிருந்து உங்களிடம் வருகிறோம். காரணம், நீங்கள் ஏதாவது சம்பவங்கள் அல்லது செய்திகள் கூறுவீர்கள் அல்லது எங்களுக்கு கற்பிப்பீர்கள் என்பதற்காகவே வருகிறோம். நீங்களோ எங்களது வார்த்தைகளை மதிக்கவில்லை, மிக சாதாரணமாக நினைக்கிறீர்கள் என்றார். ஹதரத் உபை பின் காப் கூறினார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக அடுத்த ஜும்மா வரை நான் உயிரோடு இருந்தால் அந்த விஷயங்களை, அதாவது நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ அதை கூறுவேன். அதனை கேட்டுவிட்டு நீங்கள் என்னை வாழவிட்டாலும் சரி கொன்றுவிட்டாலும் சரி என்றார்கள். அடுத்த ஜும்மா வந்தது. நாங்கள் மதினா சென்றோம். மக்கள் கூட்டம் தெருக்களில் அதிகமாயிருந்தது. இந்த மக்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டேன். ஒருவர் கூறினார், நீங்கள் இந்த ஊரில் இல்லையா? அந்த மனிதர் இல்லையே என்றதும் அவர் கூறினார், இன்று முஸ்லிம்களின் ஒரு தலைவர் உபை பின் காப் இறந்து விட்டார். நான் கூறினேன், வல்லாஹ், நான் நிச்சயமாக அது போன்ற ஒரு நாளை பார்க்கவில்லை. உபை பின் காபுக்கு இருந்த தலைமைத்தனம் போன்று வேறு எவருக்கும் இருந்ததாக நான் காணவில்லை. நான் ஒரு விஷயம் கூறுவேன், அதனால் நீங்கள் என்ன செய்தாலும் சரியே என்று அன்னார் கூறியதாக கூறினேன் அல்லவா? அவ்வாறாக கூறியதை அறிவிப்பாளர் தெரிவித்த நோக்கம் ஒருவேளை இதுவாக இருக்கும். அன்னார் அதுபோன்று ஒரு செய்தியை கூறுவதிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றிவிட்டான். அந்த செய்தியை ஹதரத் உபை மன விருப்பத்துடன் கூற விரும்பாத ஒரு செய்தியாக அது இருந்தது. அதுவன்றி அதற்கு வேறு எந்த காரணமும் இருக்கவில்லை. அல்லாஹ்வே நன்கறிந்தவன். அவரை போன்ற தலைமைத்தனம் கொண்ட ஒரு மனிதரை கண்டதில்லை என்ற உபை பின் காப் பற்றி அவர் அதனால் கூறியுள்ளார்கள். ஹதரத் உபை பின் காப் கூறினார்கள், நான் 8 இரவுகளில் திருக்குரானை முழுமையாக ஓதுகிறேன். ஹதரத் உபை அவர்களுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த அன்பு இருந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியின் தூண்களாகிய பேரித்த மர தண்டுகளின் அருகில் நின்று ஹுத்பாவை தந்தார்கள். பிறகு அவர்களுக்காக மெம்பர் உருவாக்கப்பட்டது. ஜும்மா நாளில் அன்னார் அதன் மீது அமர்ந்து ஹுத்பா தந்தார்கள்.
அப்போது முதலில் நின்ற அந்த தூண்களில் இருந்து கதரும் சப்தம் கேட்டது. பள்ளியிலிருந்து அனைவரும் அதனை கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூணின் அருகில் வந்து அதை தமது கையை வைத்தார்கள். அந்த தூண் அப்பாவி குழந்தை அழும்போது அருகில் வந்து அமைதிப்படுத்தியதும் அமைதியாகுவது போன்று அமைதியானது. சப்தம் வருவது நின்றது. மஸ்ஜித் உடைத்து கட்டப்பட்டது. அப்போது உபை பின் கஅப் அந்த தூணை வாங்கி சென்றார்கள். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் மீது சாய்ந்து நின்றதற்காக அதனை வாங்கி சென்றார்கள். தமது வீட்டுக்கு சென்றார்கள். பிறகு கரையான் அதனை சிறிது சிறிதாக தின்றுவிட்டது. இருந்தும் அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட அன்பினால் தம்மிடம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அஹ்மது பின் ஹம்பல் அறிவிக்கிறார்கள், புகாரியில் உள்ள சில ஹதீஸ்களும் உள்ளன. ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபிகளில் 6 காசிகள் இருந்தனர். ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத், ஹஜ்ரத் ஜயத் பின் சாபித், ஹஜ்ரத் அபு மூசா அஷாரி, ஹஜ்ரத் உபை பின் கஅப். சமரா பின் ஜுந்துப் பெரும் மகத்துவமிக்க சஹாபிகள் ஒருவர் ஆவார். அவர் தொழும்போது தக்பீர் கூறி சூராவை தொடங்கும் முன் சிறிது இடைவெளி விடுவார். அல்லாஹ் அக்பர் என்று கூறி சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு சூரை ஃபாத்திஹா ஓதி வந்தார். மக்கள் ஆட்சேபனை செய்தார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு எழுதி அனுப்பினார்கள், இவ்வாறு இவர் செய்கிறார், இதன் உண்மை நிலை என்ன? ஹஜ்ரத் உபை மிகவும் சுருக்கமாக பதில் எழுதினார்கள், அவரது நடைமுறை ஷரியத்துப்படி உள்ளதாகும். சிறிது இடைவெளி விடுவதில் தவறில்லை. ஆட்சேபனை செய்பவர்கள் தவறு செய்கிறார்கள். அதற்கு ஜுவைத் பின் கம்ஃபலா, ஜயத் பின் சுஜான், சுலைமான் பின் ரபியா உடன் ஒரு யுத்தத்திற்கு செல்லும் போது உசைல் என்ற ஒரு இடத்தில் ஒரு குதிரை கிடந்தது. பனு தமீமுடைய ஒரு பள்ளத்தாக்கு ஆகிய காதிசியா மற்றும் முகீலாவுக்கு இடையில் காதிசியாவிலிருந்து 4 மைல் தூரத்தில் தண்ணீர் உள்ள ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்தில் அதனை அங்கிருந்து எடுத்துக்கொண்டார்கள். அந்த குதிரையை சிலர் கூறினார்கள், அதனை தூர விட்டு விடுங்கள், ஒருவேளை அது ஒரு முஸ்லீமுடையதாக இருக்கலாம். அவர் கூறினார், நான் அதனை தூர எறிய மாட்டேன். ஏதாவது ஒரு ஓனாய் அதனை தின்றுவிட வாய்ப்புண்டு. அதனை விட நான் அதனை பயன்படுத்துவது சிறந்ததாகும். சில தினங்களில் சுஹைத் ஹஜ்ஜுக்கு செல்ல நினைத்தார். வழியில் மதினா இருந்தது. உபையிடம் சென்றார். சம்பவத்தை கூறினார். ஹஜ்ரத் உபை கூறினார்கள், நான் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு 100 தீனார் கீழே கிடந்து எடுத்தேன். நீர் எடுத்தது குதிரை என்றால் நான் எடுத்தது தங்க காசு. மொத்தத்தில் அது அமானிதம் பொருளே ஆகும். மேலும் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள் என்று கேளுங்கள். ஹஜ்ரத் உபை கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், 1 வருடம் வரை அதனை மக்களிடம் தெரியப்படுத்தி அறிவித்து வாருங்கள். 1 வருடம் கழிந்ததும் பணத்தின் அடையாளத்தை நினைவில் வைத்தவாறு மேலும் 1 வருடம் வைத்திருக்க வேண்டும். அடையாளம் சரியாக கூறி ஒருவர் கேட்டால் அவரிடம் தந்துவிட வேண்டும். இல்லை என்றால் அது உம்முடையதாகும். முழுமையாக 2 வருடங்கள், 1 வருடம் அறிவிக்க வேண்டும். அடுத்த வருடம் அடையாளத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டும். அடையாளம் சொல்லி கேட்டால் தந்துவிட வேண்டும். ஒருவர் பள்ளியில் காணாமல் போன பொருள் பற்றி கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார். அதனை இன்ன பொருளை காணவில்லை என்று அறிவித்துக் கொண்டே இருந்தார். உபைக்கு கோபம் வந்துவிட்டது. காணாமல் போன பொருளை அறிவித்தான். அவர் கேட்டார், நான் வீணாக விஷயம் ஒன்றையும் கூறவில்லையே. ஹஜ்ரத் உபை கூறினார்கள், இவ்வாறு அறிவிப்பதும் பள்ளியின் மரியாதைக்கு மாற்றமான ஒரு செயலாகும். ஒரு உலகியல் பொருளை அறிவிப்பது மாற்றமான ஒன்றே ஆகும். ஹஜ்ரத் உபை மரணமடைந்த வருடம் குறித்து பல்வேறு அறிவிப்புகள் உள்ளன. ஒரு அறிவிப்பில் ஹஜ்ரத் உபை மரணம் உமருடைய கிலாஃபத் காலத்தில் 22 ஹிஜ்ரியில் நடந்தது என்று வருகிறது. இன்னொரு அறிவிப்பின்படி ஹஜ்ரத் உஸ்மானுடைய கிலாஃபத்தில் ஹிஜ்ரி 30 நடந்தது என்றும் வருகிறது. இதுவே மிகவும் நம்பத்தகுந்த கூற்றாகும். ஏனென்றால் ஹஜ்ரத் உஸ்மான் ஹஜ்ரத் உபையுடைய தலைமையில் குர்ஆனை தொகுக்கும் பணியை ஒப்படைத்திருந்தார்கள். உபையுடைய சந்ததிகள் துஃபைல், முஹம்மது. இந்த 2 குழந்தைகளின் தாயார் பெயர் உம்மே சுபைல் பின் துஃபைல் ஆகும். இவர் தவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர். உபையுடைய ஒரு மகள் பெயர் உம்மே அம்ர் என்று வந்துள்ளது. இவருடைய இந்த சம்பவம் இத்துடன் முடிவடைகிறது.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.